குட் மார்னிங் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிக் புல்ஸ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த சேனலில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் வெறும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. சரி, இப்போ நம்ம நேற்று என்ன இன்னைக்கான மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? நேற்று நம்ம சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? ஓப்பனிங் கேண்டிடேட்குள்ளேயே ஒரு நாளோட ரேஞ்ச் ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த நாள் ஒரு பிக் மூமெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? என்ன பண்ணியிருக்கா பாருங்க. ஓப்பனிங்ல கிட்டத்தட்ட 200 பாயிண்ட், அதாவது ஒரு 120 130 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் பண்ணி இங்க இருந்து ஒரு 200 பாயிண்ட் நீங்க முன் கொடுத்துருக்கான். நேற்று சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? திரும்ப வீடியோ அந்த பழைய வீடியோ நேற்று வீடியோ எடுத்து பாருங்க. அது சொல்லியிருப்பேன் பாருங்க. ஒரு கேண்டில், அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளேயே ரேஞ்ச் முடிச்சிட்டான் அப்படின்னா அடுத்த நாள் பிக் மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொன்னது நடந்திருக்குங்களா? மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியோம் நேற்று, மார்க்கெட் புல்லிஷ் ஆகணும்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 23,985க்கு மேலேயும் இந்த பிளாக் லைன் 23,998க்கு மேலேயும் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? அதுக்கு மேலே 24,86 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ரீடெஸ்ட் எடுத்து 24,136, திரும்ப இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து 24,186, அப்புறம் R5 24,236 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போகாதுன்னு சொன்னாங்களா? ஆனால் என்னடா நேற்று போகாதுன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ போயிருக்குன்னு சொல்ல நீங்கள் நினைக்கலாம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஸ்பாட்டில். ஓகேங்களா? அதுபடி இன்னைக்கு ஸ்பாட் வந்து 24,300 வரைக்கும் போகிற மாதிரி இருந்தது. அதாவது 24,286 வரைக்கும் போகிறதா இருந்தது. அதனாலதான் இந்த ப்ளூ லைன் நான் வரைஞ்சிருக்கேன். இது ஸ்பாட்ல வரைஞ்சது. ஓகேங்களா? இப்போ நேற்று லெவல் நம்ம கொடுத்தது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்களா? நேற்று நம்மளோட ஆர்த்தரி இருக்கு இல்லைங்களா? 24,136 மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24,176ல ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனது சடனா ஒரு ஃபால் வந்து 24,136 நம்ம R3 சப்போர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல 24,186ங்கிற நம்மளோட R4ல க்ளோஸ் வச்சிட்டோம். இங்க கன்சால்டேட் ஆனவன் 24,186 R4 பிரேக் அவுட் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் அடிச்சு 24,186ல 10 மணிக்கு இங்க இருந்து போனவன் நம்மளோட R5 24,236 இருக்கு இல்லைங்களா? இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 12 ஒரு 2 மணி நேரம் இங்கேயே நின்றுட்டாங்க. இங்கேயே இருந்து நம்மளோட R5 இருக்கு இல்லைங்களா? 24,236 ஒரு மணிக்கு மேல பிரேக் அவுட் ஆனவங்க திரும்ப ரீடெஸ்ட் எடுத்தாங்க. எத்தனை மணிக்கு? 1:45க்கு ரீடெஸ்ட் எடுத்து இங்க இருந்து ஸ்பாட் ரோட் லெவல் சொன்னேன் இல்லைங்களா? 24,286 அங்க போய் அங்க இருந்து திரும்ப கீழே வந்து நம்மளோட R5 24,236 கிட்டே சந்தையை முடிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஓகேங்களா? நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசன்ஸ்லாம் என்ன பண்ணா எல்லாம் மேத்தமெட்டிக்கல் லெவல் தான். ஓகேங்களா? இதை வச்சு நீங்க எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதோட உங்களோட அனாலிசிஸோட இதை சேர்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேசிங்கிறது ஒரு 90 to 95% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ட்ரேடுங்கிறது ஒரு தொழிலுங்கிறது எப்பவும் மறந்துடாதீங்க. நான் தினமும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரேடுங்கிறது ஒரு தொழில், அதை கத்துக்கிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? அதே போல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. சந்தை ஜெயிக்கலாம் முடியாது. சந்தையோட பயணிங்க. சந்தையோட பயணிச்சு ப்ராஃபிட்டபிளோட எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஓகேங்களா? எல்லாரும் சந்தையில எதுக்கு வரும்? சம்பாதிக்க தான் வரும். அதுக்கு தேவையானதை மட்டும் கத்துக்கிட்டு அதை பண்ற அளவுக்கு நீங்க உங்களை நீங்களே பில்டப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கான லெவல்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.